வழக்கறிஞர் சட்ட திருத்தத்தில் மேற்கொள்ள வேண்டிய மாற்றம் குறித்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆலோசனை நடத்தியுள்ளனர். வழக்கறிஞர்களுக்கான சட்ட திருத்தத்தை சென்னை உயர்நீதிமன்றம் கடந்த 25ஆம் தேதி அமல்படுத்தியது. இதற்கு வழக்கறிஞர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது. பல்வேறு மாவட்டங்களில் வழக்கறிஞர் சங்கங்கள் போராட்டம் மற்றும் நீதிமன்ற புறக்கணிப்பு உள்ளிட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றன. எனவே இந்த சட்ட திருத்தத்தில் மாற்றம் கொண்டு வருவது குறித்து தமிழ்நாடு பார் கவுன்சில் தலைவர் செல்வம் தலைமையிலான வழக்கறிஞர்கள் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுலை சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய செல்வம், தற்போதைய சட்ட திருத்தத்தில் மாற்றம் செய்ய தலைமை நீதிபதி தயாராக உள்ளதாகவும், எனவே வழக்கறிஞர்கள் தங்களுடைய போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார். தலைமை நீதிபதியை சந்தித்தோம். தலைமை நீதிபதி அவர்கள் பார் கவுன்சிலுடைய உரிமை ஒரு காலத்திலும் பறிக்கப்பட மாட்டாது என்று கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு வழக்கறிஞருடைய நலனும் பாதிக்கக்கூடிய அளவில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று கூறியிருக்கின்றார். அத்துடன் இந்த ரூல் மேக்கிங் கமிட்டி மீண்டும் கூடிய சீக்கிரமாக அடுத்த வாரத்தில் கூட்ட இருக்கின்றது. அதில் தமிழகத்தில் இருந்து வருகின்ற அத்தனை அவர்களுடைய கோரிக்கைகளும் அவர்கள் முன்பு வைக்கப்படும். அதை ரீகன்சிடர் பண்ணப்படும். அந்த ரூல் நிச்சயமாக ரீகன்சிடர் பண்ணப்படும் என்று கூறியிருக்கின்றார். எனவே வழக்கறிஞர்களே, நீங்கள் தங்களுடைய கோர்ட்டு புறக்கணிப்பை நிறுத்திவிட்டு வழக்கறிஞர் நாம் தொழிலுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக் கொள்கின்றேன். இந்நிலையில் வழக்கறிஞர்கள் சட்ட திருத்தத்தில் ஏற்படுத்தப்பட வேண்டிய மாற்றம் குறித்தும் இது தொடர்பான வழக்கறிஞர்கள் தரப்பில் வைக்கப்பட்ட கோரிக்கை குறித்தும் தலைமை நீதிபதி தலைமையில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆலோசனை கூட்டம் உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது.